ஹலோ வெல்கம் டு அக்கௌண்ட் கார்ட். நான் உங்கள் சிஏ முத்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதோட இன்கார்பரேஷனை எப்படி பண்ணணும், எம்சிஏல என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் இருக்கும் எம்சிஏவோட இன்கார்பரேஷன், அதாவது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணணும்னா அதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டிஎஸ்சி சிக்னேச்சர் இல்லாமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொசீடியர் கூட பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வில் பி டிஜிட்டல் சிக்னேச்சர். ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 to 2500 ருபீஸ் ஆகும். ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு 2 டேரக்டர் இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 ருபீஸ் கிட்ட ஆகும். ஸோ டிஎஸ்சி சிக்னேச்சர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டின் அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் இன்கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நியூ டேரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டின் நம்பர் தேவைப்படும். இது எக்ஸிஸ்டிங் டேரக்டராக இருக்காங்க, வேறு ஒரு கம்பெனியில் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு டேரக்டர்ஷிப் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக டின் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டின் நம்பர் இருக்குன்னா அந்த டின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கம்பெனியோட அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். இல்லை டின் நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்பெனி டேரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் போடும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்கார்பரேஷன் வரும்போது டின் நம்பரும் உங்களுக்கு அலாட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டெப் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நேம் ரிசர்வேஷன். ஸோ நேம் ரிசர்வேஷனுங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுப்பீங்க இல்லையா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. பட் நீங்கள் ரிலையன்ஸ்னு போட்டுக்கிட்டே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ரூவ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு நேம் எக்ஸிஸ்டாக இருக்குது ரிலையன்ஸுங்கிற பேரில். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற நேம் வந்து எந்த ஒரு கம்பெனியோடையும் கிளாஷ் ஆகாமல் இருக்கணும். வேறு சில நேம்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காடோட நேமோ இல்லை அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நேம் கொடுக்கும்போது வந்து, இல்லைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ யூனிக்காக எப்போதுமே நேம் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டாப்பேஜ் எதுவும் வராது. நேம் ப்ராப்பர் ரிசர்வ் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. நேம் ரிசர்வேஷனுக்கு ஸ்பைஸ் பார்ட்டி ஃபார்ம். ஸோ ஸ்பைசி பார்ட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங்கில் ஒரு நேம் இருக்குது, ஒரு கம்பெனி நேம் இருக்குது, அது என்னோட கம்பெனி தான். பட் அகெயின் அதே கம்பெனி நேமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம்ட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா தென் யூ கேன் ரெஜிஸ்டர் இன் தட் சேம் கம்பெனி. அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கும்போது வந்து யூ வில் கெட் த நேம் ரிசர்வ்ட் ஆஃப் ஸ்பைசி பார்ட்டி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பைஸ் பார்ட் பி ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. இதுதான் வந்து இன்கார்பரேஷன்ஸோட மெயின் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குற ஸ்டேஜ் இது. ஸோ பார்ட் பி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் இப்போ 2 ஷேர் ஹோல்டர் உள்ளே வரீங்கன்னா என்ன பர்சன்டேஜில் வந்து ஷேர் ஹோல்டிங் எடுத்துக்க போகிறாங்க, 50-50%, 75-25% வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து டேரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ், ஆப்வியஸ்லி யார் டேரக்டர்ஸாக இருக்காங்க, யார் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. டஸ் நாட் மீன்ஸ் வந்து இப்போ டேரக்டராக இருக்கவங்க கண்டிப்பாக ஷேர் ஹோல்டர் இருக்கணும், ஷேர் ஹோல்டர் வந்து டேரக்டராக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ளே இருக்காங்கன்னா 2 டேரக்டர்ஸ் மட்டுமே கூட இருக்கலாம். தேர்ட் பர்சன் வந்து வெறும் ஷேர் ஹோல்டராகவே ஹேக் பண்ணலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வந்து இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். தட் இஸ் ஸ்பைஸ் MOA AOA அப்புறம் அஜைல் ப்ரோ ஃபார்ம். இதில் வந்து EPF ESSI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பட் GST வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ இட் செப்பரேட்லி பிகாஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ GST ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். அப்புறம் INC9 டிக்ளரேஷனுங்கிற ஒரு ஃபார்மும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து டேரக்டர்ஸோட பேன் அண்ட் ஆதார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் ப்ரூஃபோட யூட்டிலிட்டி பில், NSE அண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். யூட்டிலிட்டி பில் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிசிட்டி பில். அது கொடுத்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு பே த MCA ஃபீஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் MCA ஃபீஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், தமிழ்நாட்டில் ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த MCAவோட பேமெண்ட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் MCA வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து தே வில் ஸ்டார்ட் டு வெரிஃபை இட். ஸோ ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தே வில் ரேஸ் சம் அப்ஜெக்ஷன்ஸ். எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபார்ம்ஸ் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் யூ வில் கெட் திஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்.
So certificate of incorporation is the document which says your company has been incorporated. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று அந்த கம்பெனிக்குன்ட்டு நேம் அண்ட் நம்பர் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க, அலாங் வித் பேன் நம்பர் அண்ட் டேன் நம்பர் ஆல்சோ. ஸோ கம்பெனிக்குன்ட்டு செப்பரேட் பேன் நம்பர் இருக்கும், டேன் நம்பர் இருக்கும். டேன் நம்பர் என்னது, பேன் எவ்ரி ஒன் இஸ் அவர், பட் டேன் நம்பருங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து யூ ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் டு டிடக்ட் டிடிஎஸ் வென் யூ மேக் பேமெண்ட் டு எனி வெண்டர்ஸ். ஓகே, வித் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கும் சில வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு டிடிஎஸ் ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைம் வந்து கோட் பண்ண வேண்டிய நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேன் நம்பர் தான் நீங்கள் கோட் பண்ணுவீங்க. ஸோ டேன் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி கம்பெனி. ஸோ இது கிடச்சதுக்கப்புறம் போஸ்ட் இன்கார்பரேஷன் என்னது? போஸ்ட் இன்கார்பரேஷன் மீன்ஸ் ஆஃப்டர் இன்கார்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னது? இந்த ஸ்டெப்பு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இது தப்பு பண்ணிட்டுறாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். அது ஈஸி ப்ராசஸ் தான். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பேங்க்காரங்களே வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்து யூ ஷுட் பி கேபிட்டல் ஒன்லி. ஷேர் கேபிட்டல் என்ன, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஷேர் ஹோல்டர் 50% 50,000 இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அக்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 50,000 ருபீஸ் உள்ளே வரணும் அக்கௌண்ட்டுக்குள்ளே. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். 50,000 கரெக்டாக போகணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் நீங்கள் மற்ற எதுனாலும் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எப்போ சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும்னா, இந்த INC 20A ஃபார்ம், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் 180 டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்கள் கம்பெனி வேலிடாக இருக்கும். இல்லைனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், பெனால்ட்டிஸ்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே கொஞ்சம் இந்த இன்டர்னல் திங்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். தட் இஸ் யூ டு இஷ்யூ ஷேர் சர்டிஃபிகேட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்புறம் ஷேர் ஹோல்டர் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணும், வேறு போர்ட் ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணும் வித்தின் 30 days. கண்டக்ட் ஃபஸ்ட்டு போர்டு மீட்டிங் வித்தின் 30 days. இது எல்லாமே இன்டர்னல் இது தாங்க. திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் திங்ஸ் தான். பட் இந்த 3 ஓப்பனிங் பேங்க் அக்கௌண்ட், வேறு டெபாசிட்டிங் த ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் திஸ் ஃபைலிங் ஆஃப் திஸ் INC 20A ஃபார்ம், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் யூ வில் பி ஏபிள் டு யூ வில் ஃபேஸ் இஷ்யூஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் பெனால்ட்டிஸ், லேட் ஃபைலிங் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க. இதை மிஸ் பண்ணாமல் இருங்க. வேறு கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் தான் தேவைப்படும். ஏன்னா அவங்களோட சிக்னேச்சர் தேவை. என்ன மாதிரி சிஏஸோட சிக்னேச்சர்ஸ் வந்து, டிஎஸ்சி சிக்னேச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. கம்பெனி செக்ரட்டரிஸோட நீங்கள் கொடுத்தா கூட தே வில் ஆல்சோ டூ இட் வெரி வெல். கம்பெனி செக்ரட்டரிஸோட ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்களுக்குமே நல்ல நாலேஜ் உண்டு. MCA ரிலேட்டட் ஃபைலிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிஸ் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. பட் கம்பெனி செக்ரட்டரிஸ் வந்து ஸ்டாட்டட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவங்களால. அவங்களுக்கு அந்த ஸ்டாச்சுட்டரி இதுவுமே கிடையாது, அவங்களுக்கு பவருமே கிடையாது. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கேன் சைன் த ஸ்டாட்டட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதுதான் டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் தேவை. நீங்களே இப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் டூ இட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸோ ஹெல்ப் தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் CM Muthu from accountcard.com. தேங்க்யூ.